காட்டு ராஜாவான சிங்கமோ தனக்குத்தானே நொந்து கொண்டது. எனக்கு இவ்வளவு பலம் இருந்தும், இரும்பு போன்ற உறுதியான நகங்களும் பற்களும் இருந்தும் என்ன பயன்? நிம்மதியாக இருக்க முடியவில்லையே. இந்த சேவல் கூவும் சத்தம் என்னை நடுங்க வைக்கிறது. இம்மாதிரி பயந்து கொண்டே எத்தனை நாளைக்கு தான் வாழ்வது என முணுமுணுத்து கொண்டது தனக்குத்தானே. இப்போது அங்கு வந்த யானை ரொம்ப கவலையோடு வேகமாக தனது காதுகளை முன்னும் பின்னும் அசைத்தது. அதை பார்த்த சிங்கம், என்னப்பா, உனக்கு என்ன கவலை? உன்னை எதிர்க்கும் அளவுக்கு எந்த பிராணியாவது இருக்கிறதா? உன் உடம்பை பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடுமே. நீ எதற்காக கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்டது. இதோ என் காதுக்கு அருகில் பறக்கும் குளவியை பார்த்தாயா? இது என் காதுக்குள் போய் கொட்டினால் உயிர் போவது போல் வலிக்கும். அதற்காகத்தான் குளவி காதுக்குள் சென்று விடாமல் இருக்க காதுகளை ஆட்டிக்கொண்டே வருகிறேன் என்றது யானை. யானை சொன்னதை கேட்டதும் சிங்கம் யோசித்தது. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பிராணிகளுக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கத்தான் செய்கிறது. அது போன்ற கவலைதான் எனக்கும் ஏற்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொண்டது இறுதியாக. அன்று முதல் கவலையை விட்டுவிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தது சிங்கம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கவலை இருந்துட்டு தான் இருக்குது இல்லையா? அந்த கவலையை மட்டுமே நினச்சிட்டு இருந்தா கிடைக்க இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம இழந்துட்டுருக்கோம். இது போன்ற சிறுகதையை நீங்கள் தினமும் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.